எனக்கு கிடைத்த தகவல் பிரகாரம் 50 சீட்டு அதுக்கு அவர் ஒத்துக்கிறார் விஜய். ஆமாம், எடப்பாடி அவர்கள் 40க்கு தயார். ஏதோ ஒரு 50 வரைக்கும் நடுவில் ஏதோ ஒரு ஃபிகருக்கு 45 46ன்னு ஏதோ ஒன்று ஒரு எடப்பாடி விட்டு கொடுக்க தயாராக இருக்கார். விஜய் அவர்கள் அதாவது துணை முதல்வர்லாம் கேட்கும்போது அவர் அது கொஞ்சம் யோசனை பண்ணார். எடப்பாடி அது துணை முதல்வர்லாம் கமிட் பண்ணல. விஜயும் துணை முதல்வரில் விஜயும் அதை விரும்பலை. அதாவது துணை முதல்வர் பதவி அவர் கட்சிக்கு கேட்குறாரு. ஆனால் அவர் துணை முதல்வர் ஆகிறதுக்கு விரும்பலை. ஏன்னு கேட்டால் அவரை பொறுத்த வரைக்கும் கெத்தா நான் தான் முதல்வர் ஆவேன்னு சொல்லிட்டு எடப்பாடிக்கு கீழே துணை முதல்வராக போகிறது அவருக்கு அது ஒரு ஏற்புடையதாக இல்லை. 234 தொகுதியிலையும் சீமான் நிற்கிறதா நினச்சாதான் மக்கள் சீமானுக்கு மனசில் வச்சு தான் ஓட்டு போடணும். இந்த சூழ்நிலை யாருக்கு இருந்தது என்றால் எம்ஜிஆருக்கு இருந்தது. என்னன்னால் சின்னத்தை தாண்டி அதிமுகவுக்கு அன்றைக்கி எம்ஜிஆர் பீரியடில் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தோம். ஓட்டு போட்டவன் எல்லாரும் அங்கே நிற்கிற ஒரு மாயத்தேவரா பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் எக்ஸா ஒய்யா இதற்கான்னு பார்க்காம எம்ஜிஆர் நினச்சி ஓட்டு போட்டான். அந்த பொசிஷனில் இன்னைக்கு சீமான் இருக்கார். இல்லை சீமான் ஒரு என்ன சொல்கிறது, இங்கிலீஷில் யூனிக் பொசிஷன் சொல்லுவாங்க. ஒரு தனித்துவம் பெற்று விளங்குவது உண்மை. அதே சமயத்தில் அது எந்த அளவுக்கு வாக்கு வங்கிக்கு உதவுகிறது என்பது மக்கள் கையில் இருக்கிறது. தனித்தன்மை பெறுவதே இன்னைக்கு ஒரு சிறப்பான விசேஷமான விஷயம். அந்த அளவுக்கு அதை நம்ம பாராட்டுறோம். அது தேர்தல் முடிவுகளிலும் அது எதிரொலிக்க வேண்டும். சட்டமன்றத்திற்கு போனால்தான் இந்த வெறும் இந்த தனிப்பெருமை மட்டுமே சீமானுடைய கட்சியோ சீமானுக்கோ மிகப்பெரிய எதிர்காலத்தை கொடுத்து விடுமா என்றால், பிஜேபி முதல்ல பாராளுமன்றத்தில் நுழையும் போது 2 சீட் 572 வாஜ்பாய் இருக்கும்போது என்ன சொல்ல வர்றது என்னன்னால், முதல்ல அந்த 2 வந்துச்சு பாருங்கள் 572 முதல்ல அதுதான் விதை. அந்த விதை தான் விருட்சமாக இன்றைக்கி வளர்ந்து பாஜக இவ்வளோ தூரம் வந்துருக்கு. அதே மாதிரி சட்டமன்றத்துக்குள்ளே போவது தான் விதை, அதாவது வெற்றியுடைய ஒரு விளைவாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த நீ 4 8 ஆகி 12 ஆகி வரணும்னு அவசியம் இல்லை. 4 40 கூட வரலாம், 40 80 வரலாம். இந்த முதல் 4 இருக்குது பாருங்கள், இதுதான் விதை. அது இந்த முறை அவருக்கு அமையும் என்று எதிர்பார்க்கலாம். எதுவாக இருந்தாலும் இப்போ விஜய் கூட்டணிக்கு போகிறாரு போகலை, அப்படி ஒரு கூட்டணிக்கு போனால் என்ன ஆகும்? 4 முனை போட்டி என்பது 3 முனை போட்டி ஆகும். அது சீமானுக்கு ஒரு அரசியல் கருட நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சரண், சொல்லுங்கள் சார். தமிழகத்தில் 2026 4 முனை போட்டி தான் இப்போ வரைக்கும் பேச்சுக்கள் வந்துட்டே இருந்தது. இப்போ சமீபத்தில் ஒரு வாரமாக போகக்கூடிய விஷயம் விஜய் அவர்கள் பாஜக கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள்லாம் வெளியாகுது. இந்த சைடு நத்துறாங்களா அந்த சைடு நத்துறாங்களா அப்படின்ற ஒரு பேச்சுக்கள் மத்தியில் பேச்சுவார்த்தை என்பது இப்போ போயிட்டுருக்கு. அதனால தான் இந்த காலதாமதம் தனித்து நிற்கிறத அறிவிக்காமல் இருக்காரு அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. இப்போது மாற்றுன்ற அடிப்படையில் நாம் தமிழர் இருக்காங்க. ஒரு பக்கம் திமுக கூட்டணி, இன்னொரு பக்கம் என்டிஏல விஜய். எப்படி பார்க்குறீங்க? இது நாம் தமிழருக்கு எந்த அளவு சாதகமாக அப்படின்னு நினைக்கிறீங்க? முதல்ல அந்த கூட்டணி பற்றி பேசிடலாம் சார். அப்போது அதாவது விஜய் இதுக்கு முன்னால் தனியாக வந்தாலும் முதல்ல தனியாக வருவேன்னு தான் சொன்னார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து மற்ற கட்சியெல்லாம் கூட்டணி காங்கிரஸ் பேச ஆரம்பித்த உடனே தனியாகவும் வரலாம் அணியாகவும் வரலான்னு சொன்னார். அது சொன்னது காங்கிரஸை நம்பி சொன்னார். காங்கிரஸ் வந்துடும், ஏன்னா அந்த பொசிஷனில் காங்கிரஸ்லேருந்து பிரவீன் சக்கரவர்த்தி, சோடாங்கர் இவங்க எல்லாருமே தாவேகா போகணுங்கிற ஒரு அபிப்பிராயத்தில் இருந்தாங்க. ராகுல் காந்தியும் அவங்க சொல்கிறத வச்சுக்கிட்டு தாவேகாவுக்கு போயிடலான்ற ஓரளவுக்கு இருந்தது தான். அவர் விசில் நாங்கள் ஊத ஆரம்பிச்சிட்டோன்னு இந்த பிரவீன் சக்கரவர்த்தி சொல்கிறது போகிறது வர்றது இதெல்லாம் நடந்துச்சு. மாணிக் தாக்கூர் இவங்கெல்லாம் இந்த தளபதின்னு திமுக எம்எல்ஏ மதுரையில் அவர், அப்புறம் ராஜகண்ணப்பெல்லாம் காங்கிரஸுக்கு எதிராக இவங்களுக்கு சீட்டு வாங்கிறதுக்கு 3000 ஒரு தொகுதியில் 3000 ஓட்டு கூட கிடையாது, பூத் கமிட்டி கூட ஆள் கிடையாதுன்னெலாம் கொஞ்சம் இதுவாக கேவலமாக பேசுனாங்க
அவங்கள வந்து திமுக கட்சியிலேருந்து எதுவும் தலைமை வந்து நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லி மாணிக் தாக்கூர், ஜோதிமணிலாம் ரொம்ப தீவிரமாக பேசினாங்க. அப்போது கிட்டத்தட்ட விஜய் கூட கூட்டணி அப்படி 75% மேலே உறுதியான மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அப்போ திடீர்னு மத்திய, அதாவது தேசிய தலைமை காங்கிரஸில் சோனியா காந்தி அவர்கள் வந்து கூட பேசியிருக்கோம். இவர் ப. சிதம்பரத்தை கூப்பிட்டு, அவர் அந்த காலத்துலேருந்து திமுகவுக்கு வேண்டியவர் எப்போவுமே. ஒரு காலத்தில் ராஜகண்ணப்ப வந்து அவருக்கு எதிராக நின்று ஜெயித்த போது கடைசி நிமிஷத்தில் ப. சிதம்பரம் ஜெயித்ததாக காமிக்கணுன்றதுக்காக எல்லாம் அரசியலில் வந்து சகஜமாக நடக்கும். அண்ணா நகரில் கூட நடந்ததுன்னு கேள்விப்பட்டேன். அதான் சொல்கிறேன், அதுதான் சொல்ல வந்தேன். ப. சிதம்பரத்துக்கு நடந்தது, அவர் ஜெயிக்க வச்சாங்க. ராஜகண்ணப்பனை வந்து ஜெயித்தவர் வந்து சர்டிஃபிகேட்டு அவர் தோளில் தூக்கி வச்சுட்டு வெற்றி ஊர்வலம் போயிட்டாங்க. அவருக்கு ஃபோன் பண்ணி அவர் திருப்பி அந்த சர்டிஃபிகேட், தேர்தலில் வந்து ஜெயிச்சிட்டாருன்னு கொடுத்த சர்டிஃபிகேட் திருப்பி வாங்கிட்டு ப. சிதம்பரத்துக்கு கொடுத்தாங்க. இது ஒரு தனி நிகழ்வு. அண்ணா நகரில் HVNDA ஜெயிச்சிட்டாரு, சும்மா ஒரு சில 100 வாக்குகள் வித்தியாசத்தில் கலைஞர் கருணாநிதியை எதிர்த்து. அப்போது சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு முன்னாலேயே வந்து எம்ஜிஆர் வந்து அண்டையை கூப்பிட்டு, கருணாநிதி என்னதான் இருந்தாலும் எதிர் கட்சி, அப்போது வெளியில் வந்து தானே அதிமுக வந்தது அந்த பீரியடில், இருந்தாலும் ஒரு காலத்தில் எனக்கு தலைவராக இருந்தவர், அவர் தோற்று சட்டசபையிலேயே உள்ளே நுழையாமல் இருந்தால் அவருக்கு ரொம்ப அது அவமானமாக இருக்கும், நீங்கள் விட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி 240 வாக்கோ சில 100 வாக்குகளில் வந்து கருணாநிதி ஜெயித்ததாக அறிவிக்கிறது. இதை வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னா வேறு யாரும் இல்லை, HV அண்டே அவர்களே பின்னால் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார், எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னால். சரி, அரசியலில் இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ அங்கங்கே நடக்குது. நம்ம என்ன சொல்கிறோன்னா, அவர் வந்து இப்போ காங்கிரஸில் கடைசி நிமிஷத்தில் ப. சிதம்பரத்தை வச்சு பேசி ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ காங்கிரஸுக்கு என்ன பிரச்சனைன்னா, 28 தொகுதி கொடுத்துட்டாங்க. செல்வ பிறந்தகை என்ன பேசுகிறாரு, அதை காமிச்சு திமுகவில் மற்ற கம்யூனிஸ்ட்டு வாழ்வுரிமை வேல்முருகன்லாம் வந்து, வாழ்வுரிமை வேல்முருகன் ஒரு சீட்டு அவ்வளோதான் போன தடவை கொடுத்தாங்க, இதுவரையும் அதே தான் கொடுப்பேன்றாங்க. இல்லை அது கூட கொடுக்கணும், 2 கொடுக்கணும்னு கேட்குறாரு போல இருக்குது. அவங்க கொடுக்கல. ஏன்னா அதில் ராமதாஸ் ஐயா வராரா இல்லையான்னு தெரில. ஐயா வந்து ராமதாஸ் வந்து திடீர்னு எனக்கு தேர்தல் அரசியல்லேருந்து விலகலான்னு இருக்கேன், ரொம்ப வருத்தத்தோடு இருக்கேன், அவருக்கு கூட்டணி ஒன்றும் செட் ஆகலை. திமுகவில் வந்து அவர் வாழ்வுரிமை வேல்முருகன் தகராறு பண்ணுறதை விட விசிக தகராறு பண்ணுறாங்க. விசிக வெளியே போச்சுன்னா திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கி ட்ராபேக், பட்டியல் சமூகத்துடைய வாக்கு வங்கி ஒரு கணிசமானது அவர்கிட்ட இருக்குது. நிச்சயமாக மொத்தமாக அவர்கிட்ட இருக்குது நம்ம சொல்ல முடியாது, ஒரு கணிசமானது அவர்கிட்ட இருக்குது. கொஞ்சம் சீமான்ட்ட இருக்குது, கொஞ்சம் விஜய் ரசிகர்கள் என்ற பெயரில் இருக்கலாம். ஏற்கனவே திமுக அதிமுகலையும் பட்டியலினத்தவர்கள் ஓட்டு போடுறவங்க இருக்க தானே இருக்காங்க, இப்படி எல்லா இடத்துலையும் இருக்க தான் இருக்காங்க. பாஜகலையுமே பட்டியலினத்துக்கு தனியாக வந்து சில தலைவர்கள் வச்சுருக்காங்க அதுக்குன்னு அந்த அந்த வாக்குகளுக்காக. காங்கிரஸ்லேயும் இப்போ செல்வ பிறந்தகையே வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவர் தான். ஸோ இப்போ எல்லா பட்டியலின வாக்குங்கிறது எல்லா இடத்துலையும் பிரிஞ்சிருக்கு. இருந்தாலும் அந்த விசிக வச்சு வாங்கக்கூடிய வாக்கு வங்கி போயிடுன்றதுனால திமுக அது ஒரு சூழ்நிலையில் அவர் எப்படியாவது உள்ளே பிடிச்சி வைக்கணும்னு தான் வச்சுருக்காங்க. அவரும் வந்து அதை வச்சுக்கிட்டு பேரம் மேக்சிமம் எவ்வளோ பேசணுமோ பேசிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து அரசியலில் நடக்கக்கூடிய பொதுவான விஷயங்கள். இந்த சமயத்தில் தான் பேரம் பேச முடியும், இந்த சமயத்தில் தான் அழுத்தம் கொடுக்க முடியும். இந்த நாளைக்குள்ளே முடிவு பண்ணணும்னு வரும்போது தான் நான் இப்போ வாழ்வுரிமை வேல்முருகன் வந்து நான் மறுபரிசீலனை செய்கிறேன். எதுக்கு? அவருக்கு ஒரு சீட்டு 2 சீட்டு கேட்குறாரு, மறுபரிசீலனை. இப்போ மறுபரிசீலனை எங்கே போவார்? விஜயே இல்லை, எங்கே போவார்? அதிமுக பக்கம் போனோம். இல்லை, இப்போ திமுக பக்கம் போகலைன்னா, கூட்டணி இல்லைன்னா எங்கே போகணும்? சீமான் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டார், அறிவிச்சிட்டார். தெளிவாக வந்து ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் 234 தொகுதியிலையும் அறிவிச்சிட்டார், ஆளே அறிவிச்சிட்டார். ஸோ அங்கே போகிறதுக்கு வேலை இல்லை, வாய்ப்பு இல்லை. அதிமுக பக்கம் போகலான்னா அங்கே அன்புமணி இருக்கார், அது போகிறதுல அவருக்கு சில அசௌகரியங்கள் இருக்கும், வாழ்வுரிமை வேல்முருகன். விஜய்கிட்ட போகலான்னா விஜயே வந்து பாஜகவுக்கு போகலாமான்ற பேச்சில் அறிவிட்டுருக்கும்போது அங்கே எங்கே போகிறது? அப்போ நான் லாஜிக்காக கேட்குறேன், அப்போ வாழ்வுரிமை வேல்முருகன் மறுபரிசீலனை சொல்கிறதெல்லாம் என்னென்னா ஒரு அரசியல் அழுத்தத்துக்காக. நீங்கள் வேணால் பாருங்கள், கடைசியில்
ஒரு சீட்டு 2வது சீட்டு எக்ஸ்ட்ராவாக கொடுக்க மாட்டாங்க. வாழ்வுரிமைகள் மேலே என்ன மறுபரிசீலனைன்னு சொன்னால், வெளியே போகிறேன்னு சொன்னால் கூட திமுகவில் என்ன பண்ணுவாங்க, ஏன்ப்பா சீட்டு தானே உனக்கு ஒன்றுன்னு சொல்கிறோம், புரியுது, செலவுக்கு உனக்கு கொடுக்குறது கொஞ்சம் அதிகமாக செலவுக்கு வச்சுக்க, தேர்தல் செலவுக்கோ எந்த செலவுக்கோ வச்சுக்க, ஏன் வேணான்னு உண்மையிலேயே அவங்க இப்போ அரசியல் எப்படி ஆகிப்போச்சுன்னா அதை கணக்கு பண்ணி தான் இந்த பேரமே நடக்குது. ஒன்று எனக்கு சீட்டு கொடுங்க, சீட்டு கம்மியாக கொடுத்தா நோட்டை அதிகப்படுத்துங்க, சீட்டு நோட்டு, சீட்டு கம்மியாச்சுன்னா நோட்டு அதிகமாக. இது அரசியல், அதுவும் திமுக சார்ந்த அரசியலில் இது ரொம்ப சகஜமாகும். அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. ஒரு விதத்தில் பார்க்க போனால் இருக்கிறதுலையே நிம்மதியாக இருக்கிற அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி தான். இந்த நிம்மதிக்கும் வெற்றி வாய்ப்பு தேர்தலில் ஆட்சி அமைக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை, தொடர்பு இல்லை. நானும் அது தெரிஞ்சு தான் சொல்கிறேன். நிம்மதினா இந்த தொந்தரவுலாம் இல்லை பாருங்கள். கூட்டணி இல்லைன்னு சொன்னதுனால நான் இங்கே வரவா அங்கே வரவா உங்கள்கிட்ட வரேன் இங்கிட்ட வரேன் இந்த பேச்சு. இப்போ கம்யூனிஸ்ட் பாருங்கள், 2 கம்யூனிஸ்ட்டும் நாங்கள் எங்களுக்கு பத்தாது 6 கொடுக்குறேன்னாங்க. இப்போ 5 4ன்னு மார்க்சிஸ்டுக்கு 5 இடதுசாரிக்கு 4ன்னு சொல்கிறாங்க. போன தடவை 6 கொடுத்தாங்க. 6 எங்களுக்கு அதை விட அதிகமாக 8 வேணும், ஏதோ டபுள் டிஜிட் வேணுன்றாங்க. டபுள் டிஜிட்னா 10 எப்படி கொடுப்பாங்க? நான் நியாயம் இல்லையான்றதை பற்றி சொல்லலை. எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டு எப்படி அவங்க ஒரு 150 சீட்டில் நின்னா தானே 118 தனி பெரும்பான்மை. திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் 2 பேருமே அதிகார பங்குக்கு அவங்க ஒத்துக்கலை. இப்போ நீங்கள் விஜய் கேட்டீங்க, எங்கே நிற்கிது, ஏன் இன்னும் இன்றைக்கி நீங்கள் இதை ஒளிபரப்புகிற நேரத்தில் ஒரு கால் முடிவு வந்திருக்கலாம் அவருடைய முடிவு. ஆனால் இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் 51 சீட்டுகள் வரைக்கும் எனக்கு கிடைத்த தகவல் பிரகாரம் 50 சீட்டு அதுக்கு அவர் ஒத்துக்கிறார் விஜய். ஆமாம், எடப்பாடி அவர்கள் 40க்கு தயார். ஏதோ ஒரு 50 வரைக்கும் நடுவில் ஏதோ ஒரு ஃபிகருக்கு 45 46ன்னு ஏதோ ஒன்று எடப்பாடி விட்டு கொடுக்க தயாராக இருக்கார். விஜய் அவர்கள் அதாவது துணை முதல்வர்லாம் கேட்கும்போது அவர் கொஞ்சம் யோசனை பண்ணார். எடப்பாடி அது துணை முதல்வர்லாம் கமிட் பண்ணல. விஜயும் துணை முதல்வரில் விஜயும் அதை விரும்பலை. அதாவது துணை முதல்வர் பதவி அவர் கட்சிக்கு கேட்குறாரு, ஆனால் அவர் துணை முதல்வராக வரத்துக்கு விரும்பலை. ஏன்னு கேட்டால் அவரை பொறுத்த வரைக்கும் கெத்தா நான் தான் முதல்வராக வருவேன்னு சொல்லிட்டு எடப்பாடிக்கு கீழே துணை முதல்வராக போகிறது அவருக்கு அது ஒரு ஏற்புடையதாக இல்லை. அப்படியே இருந்தாலும் அவர் ஒரு புஷி ஆனந்தையோ வேறு யாரையோ துணை முதல்வர் ஆக்கலாம். எடப்பாடிக்கு என்ன கவலை, எடப்பாடி சைடில் என்ன, இங்கிருந்து விட்டுட்டு போன செங்கோட்டையனை அனுப்பிச்சி விட்டார்னா விஜய், இல்லை கூப்பா கிருஷ்ணன் அனுப்பிச்சி விட்டார்னா, இல்லை நாஞ்சில் சம்பத் அனுப்பிச்சி விட்டார்னா, அதாவது அதிமுகலேருந்து விலகி போனவங்களோ இல்லை நீக்கப்பட்டவர்களோ ஏதோ ஒரு சமயத்தில் விலகி போனவங்க, அதுவும் செங்கோட்டையன்னா இன்னும் சிக்கல் சங்கடம். சிக்கல்ன்றதை விட ஒரு சங்கடம். இப்போ தான் விட்டு போனார் சமீபத்தில். கூப்பா கிருஷ்ணன் செங்கோட்டையன் அளவுக்கு பெரிய தலைவர் இல்லை. செங்கோட்டையன் 9 தடவை எம்எல்ஏவாக இருந்தார், ஒரு சீனியர், அங்கே போயிருக்காரு. இப்போ அவர் எங்களுக்கு துணை முதல்வர் செங்கோட்டையங்க என்ன விஜய் சொல்லிட்டார்னு வைங்க, எடப்பாடிக்கு அது ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ ஆகிடும். அதனால் அவர் என்ன சொல்கிறார், இந்த துணை முதல்வருக்கே வேலை இல்லைன்றார். 5 அமைச்சர் வேணுன்றார். யார்? விஜய். துணை முதல்வர் இல்லைன்னா 5 அமைச்சர் வேணும். எடப்பாடி அதில் யோசனை பண்ணுறார். ஏன் யோசனை பண்ணுறாரு, அந்த 5 அமைச்சரில் புஷி ஆனந்த் இருக்கலாம், ஆதவர்ஜுனாவோ இல்லை வேறு அருண்ராஜோ இல்லை ஜானவரி யாரோ ஒருத்தர் இருக்கலாம். அதில் கூட செங்கோட்டையன் கண்டிப்பாக உள்ளே வந்துட்டார்னா இப்படி ஒரு சிக்கல் எடப்பாடிக்கு இருக்கிறதுனால இந்த 5 அமைச்சர் துணை முதல்வர் வேணான்னா பரவாயில்லன்றார் விஜயம். 5 அமைச்சராவது கொடுங்கன்றார். இந்த 5 அமைச்சரில் எடப்பாடி என்ன கேட்குறாரு, 5ன்றது ஏதோ ஒரு 2 3 வரைக்கும் பரவாயில்லன்னு ஒத்துக்கிறோம். ஆனால் அதிமுகவில் இருந்துட்டு போனவங்க யாருக்கும் கொடுக்கக்கூடாது நீங்கள் அந்த அஷ்யூரன்ஸு. தவேகாலியே சேர்ந்தவங்க, ஆதவர்ஜுனா கூட விசிக்கு வந்தார், அப்புறம் போனார். ஜான ஆரோக்கியசாமிலாம்
வேறு ஏதோ தொழில் பண்ணிவிட்டு டேரெக்டாக தாவேக்கா வந்துட்டார். இவர் செங்கோட்டையனும் கோபாலகிருஷ்ணன் நாஞ்சில் சம்பத்து கூட வந்து அநேகமாக எல்லா கட்சியிலையும் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்திருக்காரு. அதிமுகவில் இருந்திருக்காரு, மாறி மாறி இருந்து அதிமுகவில் இருந்திருக்காரு, மாறி மாறி இருந்திருக்காரு. அப்போ செங்கோட்டையன் போன்றவர்களுக்கு கொடுத்தீங்கன்னா எனக்கு வந்து சங்கடம் வரும் அப்படின்றது இந்த மேட்டரில் தான் அங்கே சிக்கலில் நிற்கிது. இப்போ என்ன தமாஷுன்னா, செங்கோட்டையன் வந்து என்ன பண்ணாரு, திடீர்னு விஜய் வந்து வேறு வழி இல்லாமல் பாஜக, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி, எடப்பாடி தலைமையிலான அந்த கூட்டணிக்கு போகிற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டு அப்படி தான் நிற்கிது. இப்போ அது உண்டா இல்லையான்னு தெரியல. ஆனால் 50 சீட்டு, 5 அமைச்சர்கள், 5 ஏதோ ஒன்று முன்ன பின்ன 40,000 சீட்டு, 48 சீட்டு, 2 அமைச்சர் 3 அமைச்சர்னு ஏதோ ஒன்று செட்டில் ஆகுதுன்னு வைங்க. செங்கோட்டையனுக்கு அதில் நீங்கள் வேணால் அமைச்சர் யாராவது 2 பேர் கொடுக்குறேன், ஆனால் அதில் அதிமுக ஆட்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால், செங்கோட்டையனுக்கு இவ்வளோ சீனியர் 9 தடவை எம்எல்ஏவாக இருந்துட்டு நேற்று அரசியலுக்கு வந்த புஷி ஆனந்துக்கோ, நேற்று சாயந்தரம் அரசியலுக்கு வந்த ஜான ஆரோக்கியசாமி, அருண்ராஜ், ஆதவர்ஜுனாக்கோ ஏன் வந்து அவரை காலையிலன்னு சொல்லிட்டான்னா, அவர் வந்து இயக்கத்துலையாவது இருந்தார். புஷி ஆனந்த் அந்த ரசிகர் மன்ற தலைவராக இருந்தார். இவங்கெல்லாம் அதில் கூட இல்லை, அப்புறம் வந்தவங்க. இவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு செங்கோட்டையனை வந்து கொடுக்காம விட்டாருன்னா, விஜய் சார்பில் கிடைக்காம போச்சுன்னா 9 தடவை எம்எல்ஏவாக இருந்துட்டு இங்கே வந்ததுக்கான எந்த வித புரோஜனம் இல்லாமல் போயிடும், அவமானமாக போயிடும். அதனால் எனக்கு கிடைத்த தகவல் வந்து செங்கோட்டையன் ஓபிஎஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காராம். இப்படி இவர் உறுதி பண்ணி அங்கே போயிட்டாருன்னா, எங்கே விஜய் வந்து என்டிஏ கூட்டணிக்கு போயிட்டாருன்னா, நான் திமுகவுக்கு வந்துடுறேன் பேசுகிறேங்க, பேசாமல் அப்போவே நான் திமுகவுக்கு போயிருக்கலாம் இங்கே வந்ததை விட. நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்களா, நானும் வந்துருப்பேன். ஆமாம், பருத்தி குடோன்லேயே இருந்திருக்கலாம். இல்லைன்னா நீங்கள் செங்கோட்டையன் இப்போ தாவேக்காவுக்கு இப்படி தான் தாவேக்கா தான் அங்கே வரப்போகுதுன்னு தெரிஞ்சால் கம்முனு இவர் அதிமுகலே இருந்திருக்கலாமே, ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு அங்கேயே உட்காந்துருக்கலாமே. அப்போ வந்து இந்த சங்கடமே வந்திருக்காது. ஒரு கால் அதிமுக ஆட்சி மாற்றம் வருதுன்னு ஒரு உதாரணமாக வச்சுப்போம். ஆட்சி மாற்றம்னு வரும்பொழுது ஒன்று திமுக திரும்பி ஆட்சிக்கு வரணும். நான் சொல்கிறது வந்து யதார்த்தத்தில் சொல்கிறேன். இல்லை அதிமுக ஒரு கால ஆட்சி மாற்றம் என்டிஏ கூட்டணியில் வச்சு வரலாம். விஜயோ சீமானோ வந்து 2026 40% ஓட்டு வாங்கி 118 தனிப்பெரும்பான்மையோடு அவங்க ஆட்சிக்கு வருவாங்கன்றது என்னை பொறுத்தவரை யதார்த்தத்தில் சாத்தியமில்லை. எவ்வளோ வாங்குவாங்க, எவ்வளோ சீட்டு வாங்குவாங்க, இவர் 5 சீட்டு வாங்குவார், அவர் 10 சீட்டு வாங்குவார், இதெல்லாம் வேறு விஷயம். ஆட்சியை பிடிக்கிறது அப்படின்னா ஒன்று திமுக இல்லை அதிமுக, இதுதான் இந்த கூட்டணி அல்லது அந்த கூட்டணி. இவங்க 25-24 இருந்துச்சு. அப்புறம் கடைசியில் அந்த இவர் புகழேந்தி புரட்சி அதிமுகன்னு அவர் வந்து நாங்கள் திமுக கூட்டணிக்கு ஆதரவுன்ட்டார். அவர் வந்து புரட்சி அதிமுகன்னு வைக்கிறதே ஜெயலலிதா பேரை சொல்லி தான் வைக்கிறாரு. ஆனால் திமுக கூட்டணி என்ன கொள்கை நமக்கு என்ன ஒன்றும் புரியல. ஓபிஎஸ் 18 வயசில் நான் திமுகவில் அந்த காலத்தில் சேர்ந்தவன், அதனால் நான் திருப்பி தாய் கழகத்துக்கு வந்துட்டேன். 18 வயசில் திமுகவில் இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மா டீ கடை வச்சுருந்தவர் வந்து முதல்வராக்கி, இடைக்கால முதல்வராக்கி அந்த அம்மா பண்ணாங்க. அதெல்லாம் விட்டுட்டு எடப்பாடியோட ஒத்து வரல, அது புரியுது. அந்த அம்மா இருக்கும்போது அவர் விசுவாசமாக தான் இருந்தார் ஓபிஎஸ்ஸு. அப்புறம்தான் பிரச்சனை வந்த உடனே அப்புறம் கம்ப்ளீட்டாக வந்து ஜெயலலிதா படத்தை எடுத்துகிட்டு ஸ்டாலின் படத்தை பாக்கெட்டில் வைக்கிற அளவுக்கு மாறுதுன்னா, 18 வயசில் திமுகவில் இருந்தவர் இப்போ இன்றைக்கி 75 வயசு இருக்காதா, சுமாராக அந்த ஏஜ் இருக்கும் அவருக்கு, 75-77 இருக்கும்னு நினைக்கிறேன். அது அந்த வயசில் 60 வருஷம் பொறுத்து என்ன கொள்கை மாற்றம்? அப்போ எவ்வளோ நாளாக 60 வருஷம் என்ன கொள்கை? திமுக எதிர்ப்பாக எவ்வளோ பேசியிருப்பார்? அது வந்து இப்போ எதுவுமே இப்போ பிரேமலா தான் வந்தாங்க, 1.5 மாதம் முன்னால் என்ன பேசுனாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலம் இது, அந்த வழி எனக்கு தான் தெரியும், பெண்ணாக தெரியும், அந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் 1.5 மாதம் மேலே பேசுனாங்க மேடையில். எங்கே வந்து சேர்ந்தாங்க? அதில் அரசியலில் வந்து அதுவும் தமிழ்நாட்டு அரசியலில் சர்வசாதாரண நேற்று பேசுனது, இன்றைக்கி பேசுனது, நாளைக்கு பேசுனது 3 வந்து வேறு வேறு இருக்கும். எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுக பேசுனது எல்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா
எந்த விவசாயிகளுக்கு நாங்கள் தோள் கொடுப்போம்னா அதே விவசாயியை குண்டரில் தூக்கி போடுறாங்க. இப்போ கூட அனைத்து இந்திய ஒரு விவசாயிகள் கூட்டமைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் வந்து செத்தாலும் திமுகவிற்கு ஓட்டு போட மாட்டோம், விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் அடைத்து எங்களுடைய இதெல்லாம் வந்து விவசாயிகளுக்கு எதிரான ஆட்சி இது ரைட்டு. அது அவருடைய அவங்க விவசாயிகளுடைய வருத்தம் வேதனையை அவர் பிரதிபலிக்கிறார். என்ன நம்ம சொல்ல வரோம்னா, அப்போ விஜய் அங்கே போனார்னா இப்போ செங்கோட்டையன் என்ன பண்ணுவார், இந்த மாதிரி நிறைய அந்த ஆடு புலி புல்லுக்கட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இதில் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் அவர் பாட்டில் வந்து எலெக்ஷனில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி ஆல்ரெடி இந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவர் சீமான் தான். அந்த மாதிரி வரும்போது அவர் கூட சொல்லிட்டாரு, நாளையோட பேசியிருக்காரு, தற்கொலைக்கு மட்டுமா கூட்டம் வரும், தன்மானம் உள்ளவர்களுக்கும் கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பெரிய கட்சியான வந்து திமுகன்னு சொல்லக்கூடிய அவங்க கூட 234 தொகுதியிலையும் அந்த EVMல உதயசூரியன் இருக்காது. ஆனால் விவசாயி ஏற்கலப்பை வந்து 234 தொகுதியிலையும் தனியாக நிற்கிறதுனால எல்லா தொகுதியிலும் நிற்கிறாங்க. அப்போ எல்லா EVMலையும் கட்டாயம் விவசாயி ஏற்கலப்பை சின்னம் வரும். உதயசூரியன் நிறைய இடத்துல வரும், சில இப்போ காங்கிரஸ் நிற்கிற இடத்துல வராது, காங்கிரஸ் சின்னம் தான் வரும். சின்ன சின்ன கட்சிகள்லாம் வந்து உதயசூரியன் நிற்க சொல்கிறாங்க. ஆனால் கூட இப்போ ஹைகோர்ட் 4ல் வந்து 3ல் வந்து உதயசூரியன் நிற்கிறாரு. கேட்டால் தன்மானத்தை நாங்கள் என்றைக்குமே விட மாட்டோம்னாரு. இப்போ தன்மானம் என்னாச்சுன்னு தெரில, தண்ணியில் போச்சு ரைட்டு. அது அந்த ஒரு சின்னத்தில் மட்டும் தனி சின்னத்தில் நிற்பார், பம்பரமாக அதில் நிற்பார்னு நினைக்கிறேன். முன்னால் ஒரு தடவை கொடை இருந்துச்சு, அப்புறம் பம்பரம் வந்துச்சு, அதில் என்ன சின்னமோ அதில் நிற்பார். இப்போ அதெல்லாம் வந்து வரும்போது 234 தொகுதியிலையும் வந்து உதயசூரியன் இருக்காது. அதே மாதிரி அதிமுகவோட ரெட்டை இலையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 2 பக்கத்தையும் நம்ம பொதுவாக சொல்கிறோம். 234 தொகுதியிலையும் ஒரு கால் விஜய் தனியாக நின்னார்னா அவருடைய விசில் சின்னம் வரலாம், சீமான் இப்போ சொல்கிற மாதிரியே. ஆனால் அவர் கூட்டணிக்கு போயிட்டார்னா அது வர முடியாது. 50 அது என்ன நிற்கிறாரோ அது மட்டும்தான் வரும். அப்போ 234 சின்ன தொகுதியிலையும் வந்து EVM மெஷினில் வந்து சின்னம் வரக்கூடியது அப்படின்றது நாம் தமிழர். சரியா, அந்த பெருமை இருக்குது. அதே சமயத்தில் 234 தொகுதியிலையும் அப்படின்னா அவர் தான் சீமான் தான் ஜெயிப்பார்னு நம்ம சொல்கிறதா அர்த்தம் இல்லை. நிற்கிறது வேற, ஜெயிக்கிறது வேற. அதுலேயும் ஜெயிக்கிறதுல எவ்வளோ வாக்கு வங்கி எவ்வளோ அந்தந்த தொகுதியை பொறுத்தும் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, தம்பிங்க எல்லாரும் வந்து என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம சித்தாந்தத்தை வச்சு கருத்து கேட்குறோம், வேட்பாளரை வச்சு கருத்து கேட்கல, கருத்தியல் ரீதியாக கேட்குறோம். இப்போ திமுகவோ அதிமுகவோ பாஜகவோ விஜய் கட்சியோ இல்லை காங்கிரஸோ வந்து அந்தந்த தொகுதியில் உள்ள வேட்பாளரை பொறுத்தும் அமையும். ஒரு தொகுதியில் வந்து காங்கிரஸ்லேருந்து செல்வ பெருந்தகை நிற்கிறாரு, கார்த்தி சிதம்பரம் நிற்கிறாரு, ஒரு உதாரணமாக சொல்கிறேன், பிரபலமான கேண்டிடேட்ஸு. அதுக்கு பதிலாக யாரோ ஒரு அவ்வளவா பிரபலமாகாதுன்னா வித்தியாசம் இருக்குது. ஆனால் தாவேகால அப்படி இல்லை, நாம் தமிழர் கட்சியில் அப்படி இல்லை. உண்மையை சொல்லப்போனால் 234 தொகுதியிலையும் சீமான் நிற்கிற மாதிரி தான் அர்த்தம். இதோ சீமானை உயர்த்தி பிடிப்பதற்காக நான் சொல்கிறதா அர்த்தம் இல்லை. யார் அங்கே நின்னாலும் சீமானுக்கு ஓட்டு போடணும்னு நினச்சாதான் அந்த கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போடுவாங்க. இது நாம் தமிழர் கட்சியுடைய ப்ரொஃபைல். மற்ற கட்சிகள்லாம் அந்த ப்ரொஃபைல் வந்து இதே மாதிரி இல்லாமல் ஒன்று ஒரு வித்தியாசப்படுது, கேண்டிடேட்டுக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசப்படுது. இதில் வந்து நம்ம வந்து அதாவது இது ஒரு பெருமை தான். எந்த மாநிலத்தையும் அது அவர் சொல்லியிருக்கார் சீமான், எந்த மாநிலத்திலையுமே அதாவது அந்த மாநிலத்தில் இப்போ வெஸ்ட் பெங்கால் எடுத்தால் 290 தொகுதி வேணுமோ, அத்தனை தொகுதிகளிலும் வந்து ஒரு கட்சியுடைய சின்னம் வந்து EVMல வருது அப்படின்னு சொன்னால் அது நாம் தமிழரில் தான். மம்தா கூட அங்கே நிற்கும்போது ஏதோ சின்ன சின்ன கட்சிகள், இந்த முஸ்லீம் கட்சி இஸ்லாமிய கட்சிகள் கூட கூட்டணி இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல அவங்களுடைய சின்னம் வரும். அந்த வகையில் அவருக்கு அது பெருமை இருக்குது. 234 தொகுதியிலையும் சீமான் நிற்கிறதா நினச்சாதான் வந்து மக்கள் வந்து சீமானுக்கு மனசில் வச்சு தான் ஓட்டு போடணும். அது
எதை ஒத்து வருது நான் வந்து கம்பேர் பண்ணதுனால வந்து நீங்கள் வந்து எனக்கு தெரியும் சில பேர் அந்த கருத்து வேற்றுமைப்படுவார்கள். இந்த சூழ்நிலை யாருக்கு இருந்தது என்றால் எம்ஜிஆருக்கு இருந்தது. நான் அதனால் எம்ஜிஆரும் சீமானும் ஒரே லெவலில் வந்து பாப்புலாரிட்டியில் வந்துட்டாங்க, எம்ஜிஆர் அளவுக்கு சீமான் வந்து பிரபலம் அடைஞ்சிட்டாரு, வாக்கு வங்கியில் வளர்ந்துட்டாருன்னு நான் சொல்லலை. தெளிவாக சொல்லிடுறேன். என்னன்னால் சின்னத்தை தாண்டி அதிமுகவுக்கு அன்றைக்கி எம்ஜிஆர் பீரியடில் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தோம், ஓட்டு போட்டவன் எல்லாரும் அங்கே நிற்கிற ஒரு மாயத்தேவரா பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் வந்து எக்ஸா ஒய்யா இசட்டான்னு பார்க்காம எம்ஜிஆர் நினச்சி ஓட்டு போட்டான். அந்த பொசிஷனில் இன்றைக்கி சீமான் இருக்கார். பட் எம்ஜிஆர் வாங்கின அந்த அளவுக்கு வாக்கு வங்கி வாங்கி அவர் வந்து முதல்வராக வந்துடுவார் அப்படின்னு நம்ம வந்து அந்த ஒப்பீட்டை வந்து நீங்கள் உடனே திருசக்தியார் ஒரேடியாக சீமானுக்கு சொம்பு தூக்குறாரு அப்படின்னு வந்து சொல்ல வேணாம். நான் அப்படி அந்த அர்த்தத்தில் சொல்லலை. ஏன்னு கேட்டால் இந்த ஒப்பீடு இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் மட்டும் தலைவரை நினைத்து ஓட்டு. இப்போ திமுக அப்படி இல்லை, ஸ்டாலினை நினைத்து ஓட்டு அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு தொகுதியில் இங்கே துரைமுருகன் பிஸ்தா, இங்கே KN நேரு பிஸ்தா, அங்கே அவர் ஐ பெரியசாமி, இங்கே இவர், இது மாதிரி வேலு, செந்தில் பாலாஜி, அவங்களுடைய இருக்கும். அதிமுகலையும் அப்படி தான் இருக்கும். வேலுமணி இருக்கார், தங்கமணி இருக்கார், KB முனுசாமி இருக்கார், ஒருத்தர் இருக்கார். அவங்களுடைய ஒரு சில பகுதிகள் அவங்களுக்கு கண்ட்ரோலில் இருக்கும், சாதி ரீதியாகவோ அந்த பகுதி ரீதியாகவோ. அந்த வகையில் சீமான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, இங்கிலீஷில் வந்து யுனிக் பொசிஷன் சொல்லுவாங்க. ஒரு தனித்துவம் பெற்று விளங்குவது உண்மை. அதே சமயத்தில் அது எந்த அளவுக்கு வாக்கு வங்கிக்கு உதவுகிறது என்பது மக்கள் கையில் இருக்கிறது. தனித்தன்மை பெறுவதே வந்து இன்றைக்கி ஒரு சிறப்பான விசேஷமான விஷயம். அந்த அளவுக்கு வந்து அதை நம்ம வந்து பாராட்டுறோம். அது தேர்தல் முடிவுகளிலும் அது எதிரொலிக்க வேண்டும். சட்டமன்றத்திற்கு போனால்தான் இந்த வெறும் இந்த தனிப்பெருமை மட்டுமே வந்து சீமானுடைய கட்சியையோ சீமானுக்கோ வந்து மிகப்பெரிய எதிர்காலத்தை வந்து கொடுத்து விடுமா என்றால் கொடுக்கலாம் என்று தான் சொல்ல முடியுமே தவிர கொடுத்து விடும் என்ற முடிவு சொல்ல முடியாது. இந்த சட்டமன்றத்துக்குள்ளே வந்து குறைந்தபட்சம் ஒரு 4 பேராவது சீமான் உட்பட குறைந்தபட்சம் போனால்தான் அந்த கட்சியோட வளர்ச்சிக்கு. நான் கூட அடிக்கடி சொல்லுவேன், பிஜேபி முதல்ல வந்து பாராளுமன்றத்தில் நுழையும் போது 2 சீட் 572 வாஜ்பாய் இருக்கும்போது. அதுக்கப்புறம் அங்கேருந்து வாஜ்பாய் ஆட்சி அமைச்சார். அதுக்கப்புறம் மறுபடியும் அப்போ திமுகவோட கூட்டணி அதிமுகவோட வச்சார். 13 நாள்லேயே என்னமோ அது அந்தம்மா வாபஸ் வாங்கிட்டாங்க. அப்புறம் திமுகவோட வச்சார். அப்போ திருமாவளவன்லாம் அங்கே தான் இருந்தார். 99-2001. ஆமாம். ஆனால் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மோடி வந்ததுக்கப்புறம் எங்கேயோ போயிட்டாங்க. இன்றைக்கி 20 மாநிலத்தில் இருக்காங்க. தேசிய அரசியலில் அதில் இப்போ உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சி, அதை உறுப்பினர்கள் கொண்டது அப்படின்ற அளவுக்கு வளர்க்க முடிஞ்சுது. என்ன சொல்ல வர்றது என்னென்னால், இந்த முதல்ல அந்த 2 வந்துச்சு பாருங்கள், 572 முதல்ல அதுதான் விதை. அந்த விதை தான் விருட்சமாக இன்றைக்கி வளர்ந்து பாஜக இவ்வளோ தூரம் வந்திருக்கு. அதே மாதிரி சட்டமன்றத்துக்குள்ளே போவது தான் வந்து விதை, அதாவது வெற்றியுடைய ஒரு விளைவாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த நீங்கள் வந்து 4 வந்து 8 ஆகி 12 ஆகி வரணும்னு அவசியம் இல்லை. 4 40 கூட வரலாம், 40 80 வரலாம். இந்த முதல் 4 இருக்குது பாருங்கள், இதுதான் விதை. அது வந்து இந்த முறை அவருக்கு அமையும் என்று எதிர்பார்க்கலாம். எதுவாக இருந்தாலும் இப்போ விஜய் கூட்டணிக்கு போகிறாரு, போகலை, அப்படி ஒரு கால் கூட்டணிக்கு போனால் என்னாகும், 4 முனை போட்டி என்பது 3 முனை போட்டி ஆகும். அது சீமானுக்கு ஒரு அட்வான்டேஜாக கூட வரலாம். 3 முனை போட்டின்னு வரும்போது திமுக கூட்டணி வேணாம், அதிமுக கூட்டணி வேணாம், விஜய் அங்கே போயிட்டார், அப்போ சீமானுக்கு போடலாம். இப்போ அவருடைய வெற்றி வாய்ப்பு என்பது அதிகமாகலாம். இது வந்து இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில், ஏன்னா வந்து இன்றைக்கி எதுவும் முடிவாகலை, விஜய் கூட்டணி போகிறாரா இல்லையான்னு முடிவாகாத இந்த சூழ்நிலையில் இதுதான் நம்ம சொல்ல முடியும். மக்களுடைய முடிவு எப்போவுமே வழக்கம் போல் இறுதி முடிவு மக்கள் கையில் தான். ஓகே சார், பல்லர் கேள்விக்கு தெளிவாக நேரத்தை மிக்க நன்றி, வணக்கம்.